அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என்னோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் கம்மல் போடாமல் இருந்தேன்னா, நேற்று கொஞ்சம் பல் வலியாக இருந்துச்சு, அதுக்கு எக்ஸ்ரே எடுக்க போனேன். அங்கே கம்மலை கழட்ட சொன்னாங்க, அப்படியே போடாமல் இருந்துட்டேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, ஜீரா ரைஸ் செஞ்சுட்டு கொஞ்சம் எறா இருந்துச்சு, அதை அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம குட்டி மேடம்க்கு ஒரு கிளாஸில் பால் ஊற்றி வச்சாச்சு. பெரிய மேடம்க்கு எப்பயும் போல் கிண்ணத்தில் பால் ஊற்றி ஆற வச்சாச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம டீ போட்டு முடிச்சிடலாம். மறக்காமல் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் யார் யாரெல்லாம் என்னோடய வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டி வச்சுட்டு கொஞ்சம் எடிட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாட்டு போட்டு விட்டுடுறது. அப்போ கூட கொஞ்சம் ஃப்ரீ டைம் எப்போயாவது இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, டீ போட்டுட்டு அஃப்ரீனாம்மா எழுப்பி விடணும். அஃப்ரா குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. மணி பார்த்தீங்கன்னா 7:10 ஆயிடுச்சு. நம்ம ஏதாவது ஒரு வேலை கடகடன்னு செய்யும் போது தான் நம்ம என்ன சொல்கிறது, கிச்சனில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கும். இன்றைக்கி ஜீரா ரைஸ் செய்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஜீரகத்தை காணோம். அதோட ஜீரகத்தை எடுத்து அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு, எப்பயும் நான் செய்வேல அதே மாதிரி தான் நெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுட்டு ஸ்பைசஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். வேறு எதுவும் போட மாட்டேன். உங்களுக்கு நட்ஸ் வேணுன்னா நட்ஸ் போட்டுக்கிறலாம். இங்கிட்ட வந்துட்டு எறா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்டரு, எறா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, மிளகு ஜீரகத்தூள் போட்டுட்டு நல்லா சொல்ல வதக்கணும்னு வைங்களேன், அது அங்கிட்டு ரெடி ஆயிடும். கடைசியில் கருவேப்பிலை போட்டோன்னு வைங்களேன், அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, தோசை மாவு இருந்துச்சுல்ல, நம்ம வீட்டில் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் மில்க் சாக்லேட் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பணியாரக்கல்லில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை ஊற்றிட்டு நடுவில் சாக்லேட் வச்சு எடுத்தோம்னா நம்ம சாக்லேட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மாவில் வந்துட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டால் போதும், ஏன்னா நம்ம சாக்லேட் உள்ளே வைக்கிறோம்ல, இல்லைன்னா திகட்டிடும். சாக்லேட் வச்சுட்டு அதை ஃபில் பண்ணி விட்டுட்டு மேடம்க்கு வந்துட்டு பாலையும் ஊற்றி கொடுத்துட்டேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. பணியாரத்தையும் திருப்பி விட்டுட்டு டிஃபன் பாக்ஸில் லஞ்சையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஆமாடி, நம்ம வீடியோ பார்க்கவே இப்படி இருக்கே, நம்ம அந்த வேலையை காலையில் செய்யும்போது எப்படி இருக்கும்ல. நானாக கொஞ்சம் உக்கிரமாக தான் இருப்பேன். இதே மாதிரி எத்தனை பேர் உக்கிரமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அது என்னன்னு தெரியல, காலையில் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுட்டு அந்த டீயை குடிக்கும் போது தான் அப்பாடான்னு இருக்கும். பாப்பாவை போய் விட்டுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அந்த பேக் இருக்குது பாருங்கள், அந்த பேக்கை தூக்கிட்டு போய் நடக்கிற கஷ்டம் இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தூக்கிட்டு இருந்தால், நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும்போது நம்ம தான் தூக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்தவொடனே பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சாச்சு. வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு பாப்பாவுக்கு பால் ஆற்றி வச்சுருந்தேன், அதையும் கொடுத்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்மளோட டைம் வந்துருச்சுங்க. உட்காந்து டீயை குடிச்சு முடிச்சிட்டோன்னு வைங்களேன், எனக்கு டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம பணியாரம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல, பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.